கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்திலே பலன் அவரிடத்திலே பெற்றுக்கொள்வது அவருடைய கிரீடங்களாய் இருக்கிறது. நாம் அதை தியானித்து வருகிறோம். நீதியின் கிரீடம், த கிரவுன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஜீவ கிரீடம், த கிரவுன் ஆஃப் லைஃப். மகிழ்ச்சியின் கிரீடம், த கிரவுன் ஆஃப் ஜாய். மகிமையின் கிரீடம், த கிரவுன் ஆஃப் க்ளோரி. இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிறது அழிவில்லாத ஒரு கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். த கிரவுன் which will last forever. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கும் போது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சி அடக்கமாய் இருப்பார்கள். அவர் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். இந்த அழிவில்லாத ஒரு கிரீடம் எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், இச்சி அடக்கத்தோடு ஓடுவதற்கு. பவுல் ஒரு பந்தய சாலையை ஒப்பிட்டு சொல்கிறார். நம்ம எல்லாம் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் போய் தான் வந்திருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ்ல எல்லாரும் ஓடுவதற்கு முன்பாக நல்ல ஹெவி காஸ்டியூம்ஸ் போட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்ல நகை ஆபரணங்கள் போட்டுட்டு ஓட முடியாது. அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரெஸ் இருக்கும், ஒரு சிம்பிள் லைம் டீ, இல்லைன்னா ஒரு பிஸ்கெட், ஒரு சாண்ட்விச் ஏதாவது சாப்பிட்டு தான் ஓடுவாங்க. அதுவும் அதிகாலையில எழும்பி வார்மிங் அப் பண்ணுவாங்க. சில காரியங்களை கிரயமாய் செலுத்தினால்தான் அந்த பந்தய சாலையிலே ஓடுகிற ஓட்டத்திலே பந்தய பொருளை பெற முடியும். எல்லாரும் பெற மாட்டார்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள் மட்டும்தான் அந்த பந்தய பரிசை பெறுவார்கள். அவர்கள் பெற்ற உடனே அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், அதுல வச்சு ஒரு பூ கிரீடத்தை வைப்பார்கள், அது வாடி போயிடும். ஆனா நாம பந்தய சாலையிலே ஓடும்போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இச்சி அடக்கத்தோடு ஓடும்போது அழிவில்லாத ஒரு கிரீடம், the crown which will last forever, அழிவில்லாத ஒரு கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கும் போது, அந்த போத்திபாவுடைய மனைவி அனுதினமும் யோசேப்பை தன்னோடு சயனிக்கும்படி அழைப்பார். ஆனால் அவன் அவளை உதிரி தள்ளிவிட்டு ஓடுவான். ஒரு நாள் யாருமே இல்லாத நேரத்திலே அவனை பிடித்து, யாருமே இல்லை என்று சொல்லி பலவந்தம் படுத்தப்படும் போது கூட, யாரும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்னை காண்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் என்னை பார்க்கிறார். என் அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை யார் பார்க்காவிட்டாலும் உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்கள், நீங்கள் செய்கிற இச்சையான பாவங்களை கர்த்தர் பார்க்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமை, இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இவைகளிலே நீ அன்பு கூறுவாயானால் உன்னிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. நீ ஆலயத்துக்கு வரலாம், ஊழியம் செய்யலாம், சபையில உட்காரலாம், எல்லாம் செய்யலாம், பட் ஸ்டில் அந்த லஸ்ட், அந்த இச்சை உனக்குள்ள இருக்குமானால் பிதாவின் அன்பு உன்னிடத்திலே கிடையாது என்பதை கர்த்தர் திருஷ்டாந்தமாய் வேதத்திலே சொல்லுகிறார். யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை, யார் இல்லாவிட்டாலும் கர்த்தரனை பார்க்கிறார் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறான். தன் சால்வை அந்த விட்டு செல்கிறான். அது ஒரு பெரிய சாட்சியாய் காணப்படுகிறது. அது நிமித்தம் சிறைக்கு போகிறான், பாடுகளை அனுபவிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை விடவே இல்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தது நிமித்தம் அவனை சிறையில் இருந்து சிங்காசனத்திலே அமரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். பந்தய சாலையிலே ஓடுகிற நீ இந்த இச்சை அடக்கத்தோடு நீ ஓடுவாய், ஆனால் உன் கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமையை உதறி தள்ளிவிட்டு நீ ஓடும்போது அழிவில்லாத ஒரு கிரீடத்தை கர்த்தர் உனக்கு தந்து, சிறை இருப்பிலே இருக்கிற உன்னை சிங்காசனத்திலே உட்காரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்னும் உனக்கு ஏன் சிறை இருப்பு? இன்னும் ஏன் உனக்கு உயர்வில்லை? இன்னும் உனக்கு ஏன் பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று சிந்திப்பாயானால் இந்த இச்சைகளிலே நீ சிக்கி இருக்கிறாய். கேயாசி எலிசாவோடு கூட இருந்த ஒரு பரிசுத்தவான் தான். அந்த எலிசா எலியாவின் பின்னாடி ஓடி 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றார். ஆனா அந்த எலிசாவோடு இருந்த கேயாசி 4 மடங்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். ஆனா கேயாசி உடைய என்ன அர்த்தம்? எலிசாவோடு தான் இருந்தார், அவரோடு தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் நாகமான் வந்து, குஷ்டரோகியாய் வந்த நாகமான் சொஸ்தமாக்கப்பட்டவனாய் கடந்து போகும்போது பின்னாலே ஓடி
என்னுடைய எஜமான் 2 வெள்ளி 2 பொன் 2 மாற்று வஸ்திரங்களை கேட்கிறார் என்று சொல்லி போய் சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை பெற்றுக்கொண்டு வீட்டிலே கொண்டு அதை ஒளித்து வைத்தான். ஆனால் அவன் நாகமான் எப்படி போனான் தெரியுமா? 2 பொதிமண்ணோடு போனான். இனி பலிபீடத்திலே யெகோவா தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி குஷ்டரோகியாய் வந்தவன் சுஸ்தமாக்கப்பட்டவனாய் கடந்து போனான். இச்சையின் பின்னால் ஓடின கேயாசியோ குஷ்டரோகியாய் காணப்பட்டான். எலிசா கேட்கிறார், அவனோடு கூட போகும்போது என் ஆவி உன்னோடு கூட இல்லையா? இது பணத்தை சம்பாதிக்கிற காலமா, நிலத்தை சம்பாதிக்கிற காலமா, வேலைக்காரரை சம்பாதிக்கிற காலமா? என் ஆவி உன்னுடனே இல்லையா என்று சொல்லும் போதே குஷ்டரோகியாய் மாறினான். அனனியா, சபீராள் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வாழ்ந்தவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:1-5 ஆலயத்திலே இருந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து நான் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறேன் என்ற நல்ல தீர்மானம் எடுத்து தான் கடந்து போனார்கள். கையிலே பணத்தை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள இச்சை, ஒரு கட்டு பணத்தை ஒழித்து விட்டு வைந்தார்கள். இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா என்று பேதுரு யோவான் கேட்கும் போது, இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று போய் அது வந்தது வாயிலே. அப்பொழுது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை நிரப்பினது என்னென்றொன்னே அங்கு அனனியா இறந்து போனார். மனைவி வருகிறாள், நம்முடைய கணவனுக்கு ஒரு பெரிய ரெட் கார்பெட் வெல்கம் கிடைச்சிருக்கும்னு. ஆனா மனைவி முற்றத்திலே நிற்கும் போதே கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? அவளும் அதே போய் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லும் போது, புருஷனை அடக்கம் பண்ணின கால் அங்கு இருக்கிறது என்று சொல்லும் போது அவளும் அங்கு மடிந்து போனாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறுவதற்காக உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எந்த விதத்திலும் இச்சையிலோ, பொய்யிலோ, பாவத்திலோ, சாபத்திலோ விழுந்து அந்த கிரீடத்தை இழந்து போகாதே. 1 யோவான் 2:16 சொல்கிறது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனின் பெருமை இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தில் உண்டானவைகள். உலகத்தில் உள்ளவைகளில் நீ அன்பு கூர்வாயானால் உனத்திலே பிதாவின் அன்பு அல்ல. 1 தீமோத்தேயு 6:13 சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. எல்லாவற்றையும் உனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் உனக்கு தகுதியாயிராது. ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை உனக்கு கெடுக்கும். லோத்தினுடைய மனைவி உப்பு தூணாய் மாற காரணம் என்ன? சமபூமியில் எங்கும் நிற்காதே, பின்னிட்டு பாராதே, மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லும் போது அந்த சோதோம் கொமோராவின் ஆவி அவளை இழுத்தது நிமித்தம் உப்பு தூணாய் அவள் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் அந்த சந்ததியே சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறினது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். பந்தய சாலையில் ஓடும்படி நீ கடந்து வந்திருக்கிறாய், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உன்னை அர்ப்பணி. அது மாத்திரமா? மத்தேயு 5:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது. தேவனத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதுகிறார். இன்றைக்கு அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எந்த விதத்துல இச்சையிலே விழுந்து நீ அந்த கிரீடத்தை இழந்து போகாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை அலக்கழிக்கிற அந்த இச்சைகளிலிருந்து நீ விடுதலை பெற கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பேசுகிற வார்த்தை, நீ சிந்திக்கிற கிரியைகள், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். அவருடைய கண்ணுக்கு நீ தப்ப முடியாது. இன்றைக்கு உனக்கு ஒரு அழிவில்லாத ஒரு கிரீடம் வேண்டுமானால் இந்த இச்சைகளிலிருந்து யோசேப்பை போல் பாளையத்துக்குரிய இச்சையிலிருந்து விலகி ஓடி வரும்போது எல்லா பாத்திரத்துக்கும் உன்னை அங்கீகரிக்கப்பட்டு உன் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் அப்பா அழிவில்லாத ஒரு கிரீடத்தை நீர் எங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆண்டவரே, ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலே கூட கர்த்தாவே அந்த அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறுவதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. யோசேப்பை போல் இச்சைக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. கேயாசியை போல் அல்ல அப்பா ஆண்டவரே. அப்பா
அனனியா சபீராளை போல் பண ஆசை எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாதப்பா. பணத்துக்காக நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாதப்பா. பணம் வந்தால் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் உண்மையும் உத்தமமாய் காணப்படும் போது ஆண்டவரே, எந்த கண்ணின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனின் பெருமை எங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால் நீர் எங்கள் ஊழியத்தை அங்கீகரித்து ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. எந்த இச்சையிலும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். மறைவாய் வைக்கப்படுகிற எல்லா கண்ணிகளுக்கும் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் எங்கள் ஆத்மாவை தப்புவியும். ஆண்டவரே, விசேஷமா இந்த கடைசி காலத்திலே இந்த மீடியாவிலே பிள்ளைகள் விழுந்த ஆண்டவரே, பாவங்களிலே தங்களை அர்ப்பணித்த ஆண்டவரே அப்பா, இந்த அழிவில்லாத கிரீடத்தை இழந்து போகிறதை பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த காலை வழியிலும் தங்களை முற்றிலும் பரிசுத்தத்திற்கு ஒப்புவிக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.